ஸோ நேற்றே வந்து சித்ராபுரத்தில் செக்இன் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சில பிளேசஸ் இருக்குது. இங்கே ஒரு ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம் ஏர்லி மார்னிங். அதேமாதிரி கரெக்டாக 5 AM வந்துட்டாங்க. ஸோ இங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் செக்இன் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா 2 நாளாக சரியாக தூங்கலை. கொழுக்குமலை போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3 AM எழுந்துச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வேறு வந்தேன். ஸோ நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட்டு. ரெசார்ட்லேயும் நல்லா சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்தோம். ஸோ இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே 2000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 4 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கேட்டிருக்கோம், கள்ளிமலை வியூ பாயிண்ட் சொல்லிட்டு. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 rupees கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரியோட சார்ஜஸ் சித்திராபுரம் வந்தீங்கன்னா 2000 தான். அதை தாண்டி நீங்கள் எதாவது அடிஷ்னலாக ஒரு பிளேஸ் பார்க்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் 500 இல்லை 2-3 பிளேஸ் பார்க்கணுன்னா 1000 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நார்மல் அவங்க வச்சுருக்க ரேட் படி பார்த்தீங்கன்னா 2000 rupeesக்கு 4 to 5 places கவர் பண்ணுறாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட், நாடுகாணி வியூ பாயிண்ட். இங்கேருந்து நம்ம சன்ரைஸ் சன்செட் பார்த்துக்கலாம். இதுவும் சூப்பராக இருக்குது. கரெக்டாக சன்ரைஸ்க்கு வந்துட்டோம். இங்கேயே பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே இதுதான். ஸோ உங்களுக்கு எதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வேணுன்னா இங்கே நீங்கள் குடிச்சிக்கலாம். கரெக்டாக சன்ரைஸ் வருது, செமையாக இருக்குது. வியூ காட்டுறேன் பாருங்கள். இங்கே மறைஞ்சிருக்கு. வாவ், கரெக்டாக சன்ரைஸ் வருது இந்த டைம் தான். இந்த சைட்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பொன்முடி டேம் போகிறோம். அதுதான் செகண்ட் வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த ஜீப் சஃபாரி நல்லாயிருக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி இல்லை. அங்கங்கே ஸ்டீப்பாக இருக்குது, பட் ரோடு நல்லா போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு பாடி பெயின்லாம் வராது. நீங்கள் சித்திராபுரம் அங்கே ட்ரை பண்ணி அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு போகிற ஜீப் சஃபாரி பிளேசஸ் டிஃப்ரெண்ட். வேறஸ் நீங்கள் மூணாரில் தங்கியிருந்தீங்கன்னா அங்கேருந்து புக் பண்ணுற பிளேசஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கேயே 2-3 இடம் இருக்குது. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களே பிரிச்சிருக்காங்க. நம்ம முதல் நாள் பார்த்திங்கன்னா மூணாரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம மூணார்லேருந்து கொஞ்சம் அவுட்ரு. ஸோ அங்கே வந்து கொழுக்குமலை பக்கத்தில் இருக்க பிளேசஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் பொன்முடி டேமோட வியூ பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் பிக்கெஸ்ட் டேம் இன் கேரளா. இதுதான் பொன்முடி டேமோட வியூ. இது இடுக்கிக்கு அடுத்து இதுதான் பெரிய டேம்ல. இடுக்கியில் ஒரு ஆர்ச் டேம் இருக்குது, பெரிய டேம். இது எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு இந்த டேமு? இது வந்து ஒரு 70 years. 70 years ஓல்டு. ஓ பா. $70 years ஓல்டு அந்த டேமு. இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கே ஆக்சுவலாக கீழே இறங்கி போகிற வேவும் இருக்குது. ஸோ இறங்கி போகணுன்றவங்க இந்த பக்கம் இது வழியாக இறங்கி போகலாம். பண்ணிங்கன்னா கீழே வரைக்கும் ஃபுல் வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜு. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து வெஹிக்கிள்ஸே போய்ட்டு இருந்ததுதான். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதில் போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் இந்த வெஹிக்கிள். பட் இப்போ இங்கே மூடி வச்சுருக்காங்க. இப்போ வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாவ், வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த பிரிட்ஜில். ரெண்டு சைடுமே செமையாக இருக்குது வியூ. அப்புறம் அப்படியே டீப்பாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற வே இருக்குது. பட் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜீப்பு சின்ன சின்ன வண்டிங்கெலாம் இங்கே ஆல்ரெடி போயிட்டு தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கள்ளிமலை வியூ பாயிண்ட் அங்கே போகிறோம். ஸோ கள்ளிமலை வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேமோட ஃபுல் வியூ தெரியுது. இது என்ன டேம்னா? பொன்முடி டேம். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டு. கீழே இருந்த நம்ம ஒரு பொன்முடி டேம் பார்த்தோம்ல, ஸோ அந்த வியூக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். செமையாக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. வாவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுனைமகள் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். ஆக்சுவலாக இந்த சஃபாரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அது போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஆஃப் ரோட் பண்ணி போகிற மாதிரி இல்லை, ரோடும் நீட்டாக போட்டிருக்காங்க. பட் போகிற பிளேசஸ்லாம் பாருங்கள் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் ஓட்டுறது சூப்பராக இருக்கும். தார் இல்லை ஜீப்லாம் வச்சுருந்தோன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல ட்ரைவ் பண்ணுறது. அதேமாரி நம்ம ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா என்னோடய சஜஷன் என்னென்னா, அங்கே இருக்க காமனான பிளேசஸ் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டிங், பைன் ஃபாரஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயுமே இருக்கும். ஸோ நம்ம எப்போ வேணால் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பிளேஸை பார்த்த ஃபீல் கிடைக்கும், நல்லாயிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஜீப் சஃபாரி ட்ரை பண்ணால் அங்கே ஆக்சுவலாக இருக்கவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களே ஒரு சார்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ரெகுலராக அந்த ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போகிறவங்களே. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக ட்ரிப்பில் இருக்கவங்ககிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர். நீங்களாக ஒரு புது பிளேஸை பார்த்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா அங்கே ரிஸ்க் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அது வந்து சேஃப்டி இஷ்யூஸ் வரலாம். சுனைமகள் வாட்டர் ஃபால்ஸ்னு இதுதான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த இடமும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ. ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு
ஒரு 150 மீட்டர்ஸ் வாக் பண்ணால் போதும். இந்த வாக் பண்ணுற பிளேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடம் எல்லாருமே விசிட் பண்ணலாம். பெரியவங்க சின்னவங்க ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது போகிறதுக்கு. இங்கே ஒரு ஜிப்லைன் கூட இருக்குது போல். நான் இந்த வர வழியில் நிறைய இடத்துல ஜிப்லைன் பார்த்தோம். ஃபால்ஸ் தெரியுது இங்கேருந்து, சூப்பராக இருக்குது. வாவ். இப்போ 3 o'clock இங்கே நம்ம மாதிரி டிரைவர் மாதிரிலாம் இங்கேயும் சொன்னேன் போகாத போகாம. ஓகே. அப்படி போய் அங்கே போய் அதில் வீணாச்சு. அவனுக்கு நீச்சல் தெரியும், ஆனால் தலை போய் பாறையில் அடித்தார். ஐயோ, போயிடுச்சு, இறந்து போய் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்களா? சொல்ல இருந்தார். ஒரு 3 o'clock எல்லாம் தண்ணிக்குள்ளே போச்சு. 7 o'clock ஃபயர் போட்டு வந்தால் எடுத்துகிட்டு போய், அதனால் அதை அந்த ரோப்பெல்லாம் வச்சு. ஓகே ஓகே ஓகே. இங்கே குளிக்க ரெஸ்ட்ரிக்ஷனு பார்க்க தான் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் பயங்கர டெப்த் தான். ஆல்ரெடி இங்கே ஒருத்தவங்க ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு பையன் வந்து இறந்துட்டாங்க. எப்போ நடந்த இன்சிடென்ட் அது? ஒரு 2 வருஷம் 2 இயர்ஸ். அது அப்போத்துலேருந்தே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்களா? இதுவே நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக பார்க்க. ஸோ எப்போயுமே எந்த ஃபால்ஸு ஏதோ ஒரு இடம் போனாலும் எதுவுமே தெரியாமல் டக்குன்னு யாரும் இறங்கிடாதீங்க. ஊரில் இருக்கிற சொல்லும்போது, ஏன்னா லோக்கல் ஆளோட கேட்டுட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஸோ இந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. இங்கே மேகி, பிரெட் ஆம்லேட், அப்புறம் ஆம்லேட்டு, அப்புறம் கேரளா ஸ்பெஷல் கப்பான்னு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா கப்பா கப்பி யோகா சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பீஃபோட போனும் மரவள்ளி கிழங்கும். ஸோ இதில் வந்து இந்த காம்பினேஷனில் வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருந்தோம். ஸோ எங்களுக்கு ஹோட்டல்லே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. எங்கே இது சாப்பிட்டா வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேணும்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் இங்கே எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுவாங்க. இது சிக்னேச்சர் டிஷ் மாதிரி. ஸோ 3 days மூணாட்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு. இன்னும் இந்த மாதிரி நிறையா ட்ராவல் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.